இது தீவிரை வலையொலி. தீவிரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே. மேலும் பல சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு தீவிரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையில் கிராம மக்களுடைய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவிரை வலையொலி சுவாரஸ்யமான காணொளிகளை உங்களுக்காக தருகிறது. வாருங்கள் காணொளிக்குள் அழைத்துச் செல்லும். கிரான் பிரதேச செயலக மாதரவத்தி பயிற்சி நிலையத்தின் நவராத்திரி விழா மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண கிராம திணைக்களத்தின் கீழ் பிரதேச செயலக பிரிவுகள் தோறும் மாதரவத்தி பயிற்சி நிலையங்கள் மிகவும் சிறப்பான முறையில் இயங்கி வருகின்றன. அதன் அடிப்படையில் கிரான் பிரதேச செயலக பிரிவில் இயங்கி வருகின்ற மாதரவத்தி பயிற்சி நிலையத்தின் பாணி விழா மிகவும் சிறப்பான முறையில் கிரான் பிரதேச செயலக கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் திரு கே ரூபன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வானது தையல் போதனாசிரியர் திருமதி டனிகா மேசனுடைய ஏற்பாட்டில் தையல் நிலையத்தில் கற்று வருகின்ற அனைத்து பிள்ளைகளுடைய பூரணமான ஒத்துழைப்போடு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அதிதியாக கிரான் பிரதேச செயலகத்தினுடைய உதவி பிரதேச செயலாளர் திருமதி லோகினி விவேகானந்தராஜ் அவர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னதாக மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமான நிகழ்வில் பஜனை வழிபாடுகள் சிறப்பான முறையில் இந்நிகழ்வை அலங்கரித்தது. பஜனை வழிபாடு அடுத்து உடனடியாக மண்டபத்திலே பூசை நிகழ்வுகள் ஆரம்பமானது. இந்த பூசையில் அனைவரும் ஆர்வமாக பங்கு கொண்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நோக்காயம் படித்து நடிக்கும் பிரமாணத்திற்காயே ஓம் சாலை லட்சம் சரதை பூசவண்ணி பால் வளர்த்தரப்பு கலவைக்கு வண்ணங்காய் நமஸ்து ஞான கொள்கை நமஸ்து கல்வி கரேச நமஸ்து கணக்கதவி நமஸ்து சொல்லும் கொள்ளை நமஸ்து சூர்குமரூபி நமஸ்து நமஸ்து நமஸ்து. மண்டபத்தில் இடம்பெற்ற பூசை நிகழ்வுகளை தொடர்ந்து நிலையத்தினுடைய மாணவிகளினுடைய கலை நிகழ்வுகள் ஆரம்பமாகின. அந்த அடிப்படையில் இந்த பூசை நிகழ்வின் போது நிலையத்தினுடைய ஆவணங்கள் மற்றும் தையல் இயந்திரங்கள் போன்றனவும் அங்கே வழிபாட்டுக்குரிய இடங்களில் வைக்கப்பட்டு அவற்றுக்கான மரியாதைகளும் செலுத்தப்பட்டமை இங்கே விசேடமாக குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து நிலையத்தின் போதனாசிரியர் திருமதி டனிகா மேசனோளால் வரவேற்புரை நிகழ்த்தப்பட்டது. இதன்போதும் எமது குறுகிய கால அழைப்பு ஏற்று இங்கே வருகிறது இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேரையும் அன்போடு வருகிற வரவேற்பதாகவும் எமது நிலையம் சிறப்பாக இயங்கி வருகிறது, அதற்கு தோளோடு தோள் என்று ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் தமது நன்றிகளையும் தெரிவித்து தனது வரவேற்புரையை நிறைவு செய்து கொண்டார். சிறப்பான வரவேற்பு நடனத்தை தொடர்ந்து நிகழ்வின் தலைமை உரையினை கிரான் பிரதேச செயலக கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் திரு கே ரூபன் அவர்கள் நிகழ்த்தினார். அவர் தொடர்ந்தும் பேசுகையில் கிழக்கு மாகாண கிராம திணைக்களம் பிரதேச செயலக பிரிவுகளோடும் மாத அபிவிருத்தி பயிற்சி நிலையங்களை உருவாக்கி அதன் மூலமாக பல்வேறு பயிற்சிகளை வழங்கி பொருளாதார சவால் மிகுந்த உலகை வெற்றி கொள்வதற்கான அறிவையும் ஆற்றலையும் சிறப்பாக வழங்கி வழிகாட்டி வருவதாக குறிப்பிட்டார். அந்த அடிப்படையில் தான் கிரான் பிரதேச மாத அபிவிருத்தி பயிற்சி நிலையமும் தனது செயற்பாடுகளை சிறப்பாக செய்கிறது. அந்த அடிப்படையில் நிலையத்தினை இப்பிரதேச மாணவர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். நிகழ்கால உலகம் பொருளாதார சவால் மிக்கது. இந்த உலகத்தை வெல்ல வேண்டுமாக இருந்தால் நாமும் அவற்றை வெல்லக்கூடிய வழிமுறைகளாகவே நாம் பயணிக்க வேண்டியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாண கிராம திணைக்களத்தின் நோக்கமும் இவ்வாறான சவால் மிகுந்த உலகை வெற்றி கொள்வதற்கான அறிவையும் ஆற்றலையும் வழங்குவதாகும் எனவும் தனது தலைமுறையிலே மேலும் இந்நிகழ்வினுடைய குறுகிய கால அழைப்பு ஏற்று இந்நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிரான் பிரதேச உதவி பிரதேச செயலாளர் திருமதி லோகினி விவேகானந்தராஜ் அவர்களை பாராட்டி பேசியுடன் அதற்கான தமது நன்றிகளையும் தமது திணைக்களம் சார்பாக தெரிவித்துக் கொண்டார். முதல் நாள் சக்தி எழுந்து விளங்கும் மூலமாக உலகம் உயிர் பெறுகின்றது. மூன்றாம் படி கற்பகம் போல் தாயார் மனதில் அருள் ஊற்றித் தருகின்றார். காளிகாதேவி கருணை காயும் கண்ணியமாய் அசுரனை வேறறுக்கும் மங்களம் தரும் துர்க்கையின் சிங்கம் மனக்கோளாறுகளை அகற்றி வெற்றி சங்கம். நிலைய மாணவிகளுடைய பல்வேறு கலை கலாசார நிகழ்வுகளை தொடர்ந்து
இந்நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினர் உரை இடம்பெற்றது. அந்த அடிப்படையில் கிரான் பிரதேசத்துடைய உதவி பிரதேசாளர் திருமதி பி லோகினி அம்மணி அவர்கள் இந்நிகழ்விலே கலந்து கொண்டு பின்வருமாறு நிலையத்தின் செயற்பாளராகவும் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அவர்களுக்கு தையல்களை மட்டும் சொல்லித்தர இடங்களாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. உங்களோட ஆர்டிஓ டிஓ உங்களோட தையல் போதராசி எல்லோரும் இணைந்து உங்களுக்கு விவாத போட்டிகளை நடத்தியிருந்தாங்க. அதே போல் அண்மையில் வந்த செய்தி வாரத்தில் உங்களுக்கு அந்த வைரஸ் தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியிருந்தாங்க. இப்படியாக உங்களை ஒரு சிறந்த ஒரு ஆளுமையை கட்டி எழுப்புகின்ற இடமாகவும் இந்த இடம் இருக்கின்றது. உண்மையிலே மகிழ்ச்சிகரமான விடயம். பெண் பிள்ளைகள் மிகவும் இளைய வயதில் இருக்கிறீர்கள். எதிர்காலத்திலே நீங்கள் இந்த துறையிலே அல்லது உங்களுடைய கல்வி அல்லது வேறு துறையிலே உங்களை பிரகாசிக்கின்றவர்களாக நீங்கள் மாற வேண்டும். பாரதி சொன்னான், நல்லதோர் வேலை செய்து அதை நலம் பெற புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி சுடர்மிகும் அறிவுடன் என்னை படைத்து விட்டார் என்றவாறு பல்வேறு அற்புதமான கருத்துக்களை கூறி தமது உரையை நிறைவு செய்ய தொடர்ந்து கிராம திணைக்களத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஜனாப் அசீஸ் அவர்களால் நன்றியுரை நிகழ்த்தப்பட்டதை தொடர்ந்து இந்நிகழ்வு இனிதே நிறைவு பெற்றது. நன்றி. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நிகழ்வே. அதுவரை வணக்கம் கூறுகிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி.